விஜய் சார் வந்து கட்சியை வந்து அறிமுகப்படுத்துறாரு, கட்சி கொடி அறிமுகப்படுத்துறாரு. நீங்களும் ஒரு கட்சியை சார்ந்தவர், அவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா, ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக வந்து கட்சியில் இருக்கீங்க, மக்கள் பணியில் இருக்கீங்க, ஏதாவது சொன்னால் என்ன சொல்லுவாங்க? ஒன்றுமில்லை, அவருடைய பயணம் ரொம்ப அழகாக தொடங்கியிருக்காங்க. அது உங்களுக்கு நிதானமாக எதுவுமே அவசரப்படாமல் ஏற்கனவே மக்கள் இயக்கமாக நடத்திக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதை வந்து அரசியல் இயக்கமாக மாற்றிருக்காரு. அதே மாதிரி முன்கூட்டியே பணிகளை தொடங்கிட்டு அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து இன்றைக்கி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த நிதானத்தோடு வர்றது வந்து ரொம்ப பாராட்டக்கூடியதாகவும் இருக்குது. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாரையும் போல எனக்கும் இருக்கிறது. எனவே யார் வேணாலும் அரசியல் களத்தில் தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கலாம். விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானமான ஆளுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எனவே அரசியல்லையும் அவருடைய நிதானமான பயணம் தொடர வாழ்த்துக்கள். சொல்றீங்க விஜய் சார் நிதானமாக போகிற ஆள் சொன்னீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இந்த டைட்டிலே ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து அந்த யானைகள் வந்து அது தமிழ்நாட்டு யானை கிடையாது, இந்தியா யானையே கிடையாது. அது வந்து அமெரிக்கன் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கொடி அந்த கட்சி கொடியே வந்து தப்பான ஒரு விஷயமா இருக்குது. இது கர்நாடகாவில் வந்து ஒரு சொல்லியிருக்காரு, இது வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதை வந்து இவங்க எப்படி எடுத்து நடத்துவாங்க? இல்லை, எதுவும் அதுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக எதிர்கொள்வாங்க. அது சரி தப்புங்கிற விவாதத்துக்குள்ளே இப்போ போக வேண்டாம். அவருக்கு எது சரியாக இருக்குது பண்ணிருக்கு, அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நாளைக்கு வந்து லீகலாக அவங்க முடிவு வரப்போகுது. அப்படிங்கும்போது அது வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம். ஏன்னா எல்லாத்து மேலேயும் விமர்சனம் வருங்க. கடவுளே விமர்சனம் பண்ணுற ஊர். அதனால் விமர்சனத்துக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். வாழ்த்துக்கள்.